கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மத்தேயு 12:22 குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். இந்த பிசாசு பிடித்திருந்த குருடும் ஊமையுமான ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வரப்பட்டார். கர்த்தர் அந்த பிசாசை அதட்டி அந்த மனிதனை குணமாக்கினார். அந்த வியாதிக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு என்பதை காண்பித்து அந்த பிசாசை அதட்டினார். அந்த மனிதன் சுகமானான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற பிரச்சனைகளை மேலோட்டமாக பார்க்காமல் ஆழமாக ஊடுருவி சென்று தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கொடுமையான வியாதி அல்லது பலவீனத்தினால் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் சரீரம் களைப்படைந்து வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? வியாபாரத்தில் நல்ல அனுபவம் பெற்றிருந்தும் பொருளாதார காரியங்களில் வறட்சியினால் வாடுகிறீர்களா? நன்மையான காரியங்களை எதிர்பார்த்து அவைகள் நடைபெறாததினால் ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா? எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இழந்து போனதினால் பயந்திருக்கிறீர்களா? உங்களுக்காக ஒரு பரிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த நாள் வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய பிரசன்னத்திற்கு சென்று நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளின் வேர் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறியுங்கள். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிரச்சனையின் காரணத்தை அகற்றுங்கள். அது ஒருவேளை கீழ்ப்படியாமையாகவோ அல்லது பாவமாகவோ இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது உங்கள் சுகத்தையும் நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஸ்தானத்தில் மறுபடியும் உங்களை எடுத்து நிறுத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வர காரணமாயிருந்த காரியங்களை உதறி தள்ளுங்கள். நீங்கள் இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்பவுமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எத்தனையோ நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் இழந்திருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இழந்து போன அத்தனை நன்மைகளும் உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப வருவதாக. இழந்து போன ஆசீர்வாதங்களை, வருமானங்களை, வேலை வாய்ப்புகளை, சமாதானத்தை நீ திருப்பி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தோல்விக்கு காரணமான வேரை நாங்கள் சுட்டரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே செழிப்புள்ள பழைய காலங்கள் திரும்ப வரட்டும். முறிந்து போன உறவுகள் திரும்ப கூடி வரட்டும். நன்மைகளை செய்து ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.